நீ பாட்டு வந்து ஜெயிச்சிட்டேன் கழட்டிட்டேன்னு பேசிட்டு போற. ஆட்டமே இப்பதாண்டா ஆரம்பிக்க போகுது மாப்பிள. ஏண்டா இளங்கோ, நான் தானடா ஹாஸ்பிட்டல்ல மயங்கி கிடந்தேன். என்னமோ இவரு 2 நாள் கோமால இருந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. தோத்த கவலையில என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு மச்சான். மாமா, ஆட்டம் முடிஞ்ச ஆடியன்ஸ் வீட்டுக்கே போயாச்சு. இனிமே உங்களால என்ன ஜெயிக்கவே முடியாது. டேய் யாரா நீ? ஒன்னு எதுடா நான் ஜெயிக்கணும்? நீலாம் ஒரு மேட்டரே இல்லடா. என் கூட மோதணும்னா முதல்ல அதுக்கு ஒரு தகுதி வேணும். தம்பி, நீங்க ஆப்போனன்ட் நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? நீங்க பந்து பொறுக்கி போற சின்ன பையன். டேய் டேய் கத்தாதடா. டெய்லாம் போட்டுருக்காங்க பிஞ்சிட போகுது. உன்னை அடிச்சு அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு 2 செகண்ட் ஆகாது. எல்லா ஆயுதத்தையும் நீ பண்ணிருக்கேன்றது எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? மாப்பிள, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை காமிச்சாலே உன் குட்டெல்லாம் வெளிப்பட்டுரும். அப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணா தமிழ் வந்து உன்னை கொலை பண்ணன்றதை ஈஸியா நிரூபிச்சிடலாம். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன். பயப்படாத. உன்னை பழி வாங்கணும்னு நான் ஒன்றும் கிளம்பி வரல. செருப்புல ஒட்டின அசிங்கண்டா நீ. ஒன்னு அவ்வளவு சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டேன். தொடச்சி போட்டு போய்கிட்டே இருப்பேன். நீலாம் ஒரு ஆளாவே என் கண்ணுக்கு தெரியலடா. என் பிரச்சனையே என் குடும்பம் தான். எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் நடக்கிற ஆட்டம்டா இது. ட்ராக்ல கார் ரேஸ் நடக்கும் போது குறுக்குல ஒரு எலி வந்துச்சுன்னு வையேன், அது டயர்ல மாட்டி சிக்கி செத்துரும். அந்த மாதிரி தான்டா நீ. அடி வாங்கி சாவாத, ஓரமா ஒதுங்கி நின்னுக்க. அதான் உனக்கு நல்லது. என்ன தோத்து போன விரக்தியில பேசிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றது உனக்கு புரியலையடா? என்ன நம்பாத குடும்பத்துக்கு நான் யார் என்னன்றத புரிய வச்சு காட்டணும். என் ஃபோக்கஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. நீ இந்த சின்ன பசங்க சிங்கிள்ஸ் கூடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி காமெடி பண்ற. ஓ, என்ன விரட்ட தானே போராடுனீங்க, அது உங்களால முடியாம போயிடுச்சு. இப்ப உடனே வந்து மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. டேய் நமச்சி, யாரா இவன்? கொசு மாதிரி காதாட வந்து கோயிங் கோயிங் கத்தினே இருக்கிறான். டேய் மாப்பிள, நீ ரொம்ப பெருசா ஆணி பிடுங்குற மாதிரி நினைச்சுன்னு இருக்கிற. அவ்வளவு சீன்ல இல்ல. நீ இந்த கத்தியால குத்தி டிராமாலாம் பண்ணிய அந்த மாதிரிலாம் இல்ல. இது நான் கை வச்சேன்னு வெயி உன் உடம்புல இருந்து கன்ஃபார்மா உயிர் போயிடும். சரி, உன் பொண்டாடி போய் புள்ள பத்துக்கு போறான்ல, எதுக்கு பாவத்தை சேர்த்துக்கணும்னு பொறுமையா இருக்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. திரும்ப திரும்ப வந்து நோய் நோய்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வைய, சாதாரண கொசுதானி பட்டு நச்சுன்னு வச்சுக்கோ, பொட்டுன்னு போயிடுவேன். அவ்வளவுதான் உனக்கு.